போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வாஸ்து பிரகாரம் வீடு கட்டி இருந்தும் ஏன் என்னால ஒரு வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியவில்லை, அல்லது பண பற்றாக்குறை எப்படி வந்தது? பெரும்பாலான மக்கள் வாஸ்து பிரகாரம் ஒரு கட்டிடம் இருந்தால் அந்த கட்டிடத்துல தன லாபங்கள், மகாலட்சுமியே குடியேறிடுவா. இதுதான் இவங்களுடைய ஒரு எண்ணம். அது ஒரு விஞ்ஞான பூர்வமாக வீடு கட்டுவதற்கான திட்டம் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் இது போன்று கட்டப்பட்டால் அந்த வீட்டில் செல்வம் குவியும், ஆரோக்கியமாக வாழலாம் என்று சொல்வதை. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். என்கிட்ட ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வயதானவர் என்னை சந்தித்தார். அவருடைய பிரச்சனை, ஒரு புதியதாக வீடு கட்டியிருக்கிறார். அந்த வீட்டுக்கு நல்ல முறையில் வாஸ்து பரிகாரங்களை செய்து வாஸ்து முறைப்படி வரையப்பட்ட படத்தின்படி அவர் வீடை கட்டியிருக்கார். அவருடைய பிரச்சனை, வீடை கட்டிட்டங்க, ஆனால் அந்த வீட்டுக்கான லோனை கட்ட முடியலன்றார். இதுதான் அவருடைய பிரச்சனை. அப்போ வாஸ்து பிரகாரம் வீடு கட்டி இருந்தும் ஏன் என்னால் ஒரு வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியவில்லை, அல்லது பண பற்றாக்குறை எப்படி வந்தது? காரணம், அவர் வீடை கட்டினா மட்டும் போதாது, அதற்கான நிலுவைத் தொகையை வங்கியில் கட்டணும். அது கூட கட்ட முடியாது. அவருடைய வறுமை தாண்டவமாடியது. பொதுவாக வாஸ்து பிரகாரம் வீடை கட்டிவிட்டால் வளமான வாழ்க்கை வந்துவிடும். இதுதான் அவருடைய எண்ணம். பெரும்பாலான மக்கள் வாஸ்து பிரகாரம் ஒரு கட்டிடம் இருந்தால் அந்த கட்டிடத்தில் தன லாபங்கள், மகாலட்சுமியே குடியேறிடுவா. இதுதான் இவங்களுடைய ஒரு எண்ணம். வாஸ்து என்பது மனையடி சாஸ்திரம் ரொம்ப திறம்பட செய்யப்பட்டது. ஒரு வீட்டுடைய அமைப்பு ஒரு ஆர்கிடெக்ட் செய்யக்கூடிய அளவுக்கு நுணுக்கமான விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் சந்தேகமே இல்லை. அது ஒரு விஞ்ஞான பூர்வமாக வீடு கட்டுவதற்கான திட்டம் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் இது போன்று கட்டப்பட்டால் அந்த வீட்டில் செல்வம் குவியும், ஆரோக்கியமாக வாழலாம் என்று சொல்வதை ஒப்புக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு மருத்துவமனை, அதில் வாஸ்து பிரகாரம் அந்த மருத்துவமனை கட்டப்படுகிறது. நல்லபடியாக வாஸ்து இருந்தால் அந்த மருத்துவமனைக்கு போகக்கூடிய எல்லோருமே உயிரோடு திரும்பி வர வேண்டும். அந்த வாஸ்து சரியில்லை என்று சொன்னால் செல்பவர்கள் எல்லாம் மரணம் அடைய வேண்டும். இது இல்லை. சிலர் குணமடைகிறார்கள், சிலர் மரணம் அடைகிறார்கள். அப்போது வாஸ்துக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லைன்றதை நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு வீட்டில் 5 பேர் பிறக்கிறார்கள். அதில் 5 பேருடைய வாழ்க்கை நிலையும் ஒரே மாதிரி இருக்கானா? இல்லை. ஒருவர் கலெக்டர் ஆகிறார், பெரிய அதிகாரி ஆகிறார். ஒருவர் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் வறுமையில் வாடுகிறார். இப்போ வாஸ்து இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை, வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் இந்த 5 பேரும் நல்ல நிலைமையில வந்திருக்கணும். வாஸ்து சரியில்லை என்றால் இந்த 5 நபர்களுமே கஷ்டப்படணும். இது ரெண்டுமே நிகழல. ஆக யதார்த்தத்தில் பார்க்கும்போது வாஸ்துக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. பொதுவாகவே கல்லும் மண்ணும் அக்ரிணை பொருள், அதாவது உயிர் இல்லாதது. அப்போ உயிரில்லாத பொருள், உயிரில்லாத கல் ஒரு உயிருள்ள மனிதனுடைய வாழ்க்கையின் உயிரோட்டத்தை தீர்மானிக்குமா? நம் பகுத்தறிவோடு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விதியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இந்த கட்டடத்துக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. இது தவிர ஒருவருக்கு 2-3 வீடுகள் இருக்கிறது. அவர் வேறு அயல் நாட்டில் போய் பணி செய்கிறார். அப்போது அதில் எந்த வீட்டுடைய வாஸ்து சாஸ்திரம் அவருக்கு உதவி செய்யும்? பெரும்பாலும் இப்போ உள்ள விஷயங்களில் வீடுகள் ஃப்ளாட் சிஸ்டம் அது போன்ற அமைக்கப்பட்டிருக்கு. எல்லோருக்குமே கிழக்கு பார்த்த வாசல், எல்லோருக்குமே தெற்கு பார்த்த வாசல், இது போன்ற அமைப்பு அமைய வாய்ப்பே இல்லை. அது ஒரு தனி வீடு கட்டுபவருக்கு சரி வருமே தவிர இது போல ஃப்ளாட் சிஸ்டம் இந்த விஷயத்தில் அந்த தனிப்பட்ட வாஸ்து பார்க்க முடியாது. இந்த வாஸ்து என்ற பேரில் பெரிய தொகையை தொலைத்துவிட்டு அதனால் எந்த விதமான பலனும் இல்லாமல் ஜாதகம் பார்க்க வந்தவர் தான் அந்த பெரியவர். காரணம், ஒரு கோட்டையில் நல்ல முறையில்
வாஸ்து பார்த்து அந்த கோட்டை கட்டப்படுகிறது. அதில் ஒரு அரசன் சக்கரவர்த்தியாக உயர்கிறான். பல நாடுகளை பிடித்து சக்கரவர்த்தி ஆகிறான். அவருடைய மகன் ஆட்சிக்கு வரும்போது எல்லாத்தையும் தோற்று போய் எதிரிகளிடம் சிறைப்படுகிறான். அப்போது கோட்டையுடைய வாஸ்து நல்ல முறையில் இருந்திருந்தால் மகனும் தானே சக்கரவர்த்தி ஆயிருக்கணும். ஆனால் அவர் எதிரிகளால் சிறைப்படுத்தப்படுகிறார். ஆக இந்த கட்டிடத்தின் அமைப்போ வாஸ்து அமைப்போ ஒருவருடைய அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையும் நிர்ணயிக்க முடியாது. இந்த விஞ்ஞானமே மயன் என்பவரால் உண்டாக்கப்பட்டது. அவருக்கு தேவதச்சன் என்று கூட பேர் உண்டு. அவர் நிர்மாணம் செய்ததுதான் இலங்கை நகரம். அவர் நல்ல முறையில் நகர அமைப்பு செய்தார் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் அவர் வாஸ்து பார்த்து இலங்கையை அமைத்ததாலே இலங்கை சுபீட்சமாக இருக்கிறதா என்றால் அந்த இலங்கையின் அமைதி பற்றி எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் அமைதி எந்த அளவுக்கு சீர்குலைந்து போயிருக்கிறதுன்னு. அப்போது வாஸ்து சரியாக இருந்தால், வாஸ்து தான் ஒரு நகரத்தை தீர்மானிக்கிறது என்றால் உலகத்திலேயே அதுதான் செழிப்பாக இருந்திருக்கணும். உலகத்திலேயே அமைதியாக இருந்திருக்க வேண்டிய இடம் அதுதான். ஆனால் யதார்த்தத்தில் அது போல் இல்லை. ஆக ஒருவருடைய வாழ்க்கையை ஜாதகம் தீர்மானிக்குமே அல்லாமல் இந்த கட்டடங்களும் வாஸ்து பார்ப்பதும் தீர்மானிக்காது. அதுதானே உண்மை. இப்போது வாஸ்து ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில், எழுதப்பட்ட காலத்தில் நம் வீடுகளில் குளியல் அறையும் கழிவறையும் கிடையாது. குறைந்தது ஒரு 50 வருடங்கள் பின்னோக்கி போனால் கூட அநேக இல்லங்களில் கழிவறையும் கிடையாது, இது குளியலறையும் கிடையாது. ஆனால் இப்போது குளியலறைக்கு தனி வாஸ்து, கழிவறைக்கு தனி வாஸ்து. வாஸ்து விஞ்ஞானத்துப்படி வீட்டுக்குள் கழிவறையே இருக்கக்கூடாது, குளியல் அறையே இருக்கக்கூடாது. இந்த நடைமுறை நம் நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்குமா? யதார்த்தத்தில் நடக்காது. எனக்கு தெரிந்து தர்மஸ்தலா என்ற ஊரில் மட்டும்தான் இந்த நடைமுறை இருக்கிறது. தர்மஸ்தலா என்ற இடத்தில் கர்நாடகாவில் இருக்குது. குளியல் அறையும் கிடையாது, கழிவறையும் கிடையாது. அவர்கள் நேத்ரவதி என்ற நதிக்கு போய் தான் எல்லா காலை கடன் எல்லாத்தையும் முடித்து கொள்ள வேண்டும். இது இப்பொழுது இருக்கக்கூடிய நாகரிக உலகில் சாத்தியமா? அப்போது யதார்த்தத்துக்கு ஒப்புக்கொள்ள முடியாத எந்த விஞ்ஞானமும் நம் மனித சமுதாயத்துக்கு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.